சிலருக்கு புரியும் நினைக்கிறேன். பலவிதமான டினாமினேஷன்ஸ், பலவிதமான பிரிவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் இயேசு குறித்து தான் பிரசாத்மா, இயேசு குறித்து தான் பாட்டணும். ஆனா நமக்குள்ள என்ன இல்லைங்க, ஐக்கியம் இல்லை. 2 நாளைக்கு முன்னால பாஸ்டர் தில்குமாரோட ஒரு சின்ன எனக்கு அப்பாயின்மெண்ட். முதல் முறையா அவரை போய் பார்க்கிறேன். அவரை குறித்து நிறைய கேள்விப்பட்டதுனால எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அவரும் நேரம் கொடுத்தார். ஒரு 10 நிமிஷம் ஹலோ ஹவ் ஆர் யூ தேங்க்யூன்னு அனுப்புவார்னு பார்த்தேன். ஆனா ஆவியானவர் அவரோட பேசி எங்களுடைய ஊழியத்தை குறித்து விவரிச்சு சொன்னதுனால 1.5 மணி நேரம் அளவாளி பேசி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த படத்தை ஒன்று வச்சு இந்த மிஷனரிகளை பத்தி அவர் பார்த்து ரொம்ப கண்ணீர் விட்டார். அவர் சொன்ன ஒரு காரியம் என்னை மிகவும் மிகவும் யோசிக்க வச்சது. 2 நாடுகள்ல, நம்ம நாட்டுல விசேஷமா இந்திய நாட்டுல போய் பெரிய குருசேடுக்காக ஒழுங்கு பண்ணும் பொழுது நிறைய பணம் பட்ஜெட்லாம் போட்டு எல்லாம் முடிச்சு கடைசி நேரத்துல அவர் கேன்சல் பண்ண வேண்டியிருந்துச்சான். எதனால? பணப்பற்றாக்குறைன்னு இல்ல, அங்கு கூடி வருகிற சபையில ஒற்றுமை இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு அவங்க ஒற்றுமையோடு வேலை செய்யலன்னு சொன்ன அந்த இடத்துல ஆவியானவர் எனக்கு பர்மிஷன் தரலன்னு சொல்லிட்டாராம். இந்த அனுபவம் எங்களுக்கும் உண்டுங்க, பாஸ்டருக்கு இருந்திருக்கும். when we are not united, நாம் ஒருங்கிணைந்து இல்லாவிட்டா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு பெரிய ஊழியம் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான வித்தியாசங்களையும் நம்ம மறந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமா இருக்கிற அந்த நிலைமையில நம்ம அவர் ஒருங்கிணைக்கிறார். ஊரை பார்த்து, ஜாதியை பார்த்து, கலரை பார்த்து, நம்முடைய பண அந்தஸ்தை பார்த்து அவர் சேர்க்கிற தெய்வம் இல்ல. எல்லாரையும் அவர் ஒரே மாதிரியா நேசித்து நம்ம இணைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் வாசம் செய்கிறபடினால, அவர் உங்களுக்குள்ளே உயிரோடு கூட இருக்கிறபடினால நாம் ஒருவரை ஒருவர் சேர்ந்தவளா இருக்கிறோம். ஆதி திருச்சபை வளர்ந்ததுங்க இல்லைங்களா? எப்படி வளர்ந்துச்சுன்னு சத்தியத்துல பாக்குறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்தாரா? அனுதினமும் சேர்த்துக் கொண்டாரா. சந்தா கொடுக்குறவங்க சில சபையை சேர்த்துட்டு இருக்காங்க. ஊரு சந்தா அப்படிலாம் இல்லைங்க. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அவங்க கணக்கு எடுத்து பாக்குறாங்க. 3000 பேர் சேர்ந்து கொண்டார்கள். 3000 பேர் சேர்ந்துட்டாங்க. 5000 பேர் சேர்ந்து கொண்டாங்க. பிரைஸ் தி லார்ட். 5000 பேர் சேர்ந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால்குலேட்டர் இல்லையோ இன்னும் தெரியல. வசனம் சொல்லுது திரளான ஜனங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆனதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. சின்ன ரூம்ல 4-5 பேர் சேர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு உங்க சித்தத்தை செய்யுங்கன்னு சொன்னாங்க. 4-5 ஆச்சு, 10 ஆச்சு, 20 ஆச்சு. இப்ப இடம் 10ல 2-3 சர்வீஸ், பல இடங்கள் போறோம். இதெல்லாம் யார் செய்யற காரியம்? பரிசுத்த ஆவியானவர். அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய தரிசனம் பெற்றுக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நாம் ஒருங்கிணைகிறோம். இப்படி நாம் ஒருங்கிணையும் பொழுது, இணையும் பொழுது செய்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது, அவருடைய வல்லமையான சுவிசேஷம் வெளிப்படும் பொழுது தேவன் அநேக திருச்சபைகளை உருவாக்குகிறார். இந்த திருச்சபை அநேக திருச்சபைகளை உருவாக்கணும். இந்த சபை அநேக தேவ சபை உருவாக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த நம்ம கூடி வர்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் உங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்யும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களையும் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவேன். வொர்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, ஆராதனைன்னு சொல்லும் பொழுது தேவனுடைய பெரிய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு அஸ்திவாரமா இருக்கிறது. When we worship the Lord, we will obey the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். தொடர்ந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி சத்தியம் சொல்லுகிறது. சொல்லுதா இல்லைங்களா? ஆனா விடுதலை, நான் கையை தூக்குறேன். சார் உங்க பேர் என்ன சார்? வில்லியம் சார். அவர் மூக்கு வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல போனா எனக்கு கொடுப்பாரு ஒண்ணு இல்லையா? So I must know how I use God given freedom. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் அறிய வேண்டும். சங்கீதம் 32:8 பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இன்னைக்கு ஆலோசனை பெறதுக்கு எங்கெங்கயோ போறாங்க நம்ம கிறிஸ்தவ மக்கள் கூட. பிரதர் நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்ன ஆட்கள் உண்டு. இந்த நம்ம சபையை சேர்ந்தவங்க தான். பிரதர் நான் அவர்கிட்ட போன 1000 ரூபாய் கொடுத்தேன், இவர்கிட்ட போன இப்படி கொடுத்தேன், அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, மற்ற தேவனுடைய தாசரிடத்துல போய் ஜெபிப்பது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா வேத வசனத்தை நம்ம சார்ந்து ஆவியானத்தை நம்ம கேட்டுக்கும் போது அவர் உனக்கு போதிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்திய வசனம் தான் உங்களை வாசிக்க முடியுங்க. லெட் த வேர்ட் ரீட் யூ.
இந்த வருஷம் மகாராஷ்டிரா கிராம ஊழியத்துல ஒரு தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நீங்க ஒரு கருப்பொருள் போட்டிருக்கீங்க, நாங்களும் சத்தியம் போட்டிருக்கோம், புது பைபிளை வாங்கணும், பைபிளை முழுசா படிச்சு முடிச்சிடணும். ரீட் த பைபிள் இன் 1 year. புது சட்டெல்லாம் வாங்குறோம், புது டிவிலாம் வாங்குறோம், புது கார்லாம் வாங்குறோம். ரொம்ப நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. எப்போ நீங்க கடைசியா புது பைபிள் வாங்குனீங்க? இந்த வருஷம் ஏன் வாங்கக்கூடாது? வாங்கி புதுசா ஆரம்பிங்க. வேதத்தை படிக்க படிக்க, கருத்தாய் படிக்க ஆவியானவர் உங்களோடு கூட பேச அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பேரே வேதக்காரன் தாங்க. நம்ம வேதத்தை படிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படும் பொழுது நமக்கு அவர் விடுதலையை தருகிறார். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சுக்கொள்ள 3 காரியம். நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய இதயத்தை, நம்முடைய அந்த சித்தத்தை, அதாவது நம்முடைய வில் அவர் கட்டுப்படுத்துகிறார், அவர் வழி நடத்துகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. When you yield yourself totally to the Holy Spirit, He takes control of your mind, your heart and your will. உம்முடைய மனதை, உம்முடைய இதயத்தை, உம்முடைய சித்தத்தை அவர் நிச்சயமாய் ஆட்கொள்ளுகிறார். நம்ம அப்படி முற்றிலுமா அவர்கிட்ட கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். பல சமயங்கள்ல நாம் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட